கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் வாரம் நான் பேசினேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் வாய்ப்பில்லை, காற்றுக்கும் வாய்ப்பில்லை, ஆனால் வாய்க்கால்களாம் நிரப்பப்படும் என்று சொல்லி பார்த்தோம். வாய்ப்பே இல்லை, ஆனாலும் கர்த்தர் வாய்ப்பை உண்டாக்குவார். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஸ்தோத்திரம். புது தம்பதிகள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கடைசியில் ஜெபம் பண்ண மறந்துடுவேன், ஞாபகப்படுத்துங்க பாசமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அதை தொடர்ச்சியாக அதே பகுதியில் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்க கேட்போம். பைபிள் கொண்டு வந்தவங்க பாருங்க. சில பைபிள் கிட்டத்தட்ட 10 பைபிள் நீங்கள் விட்டுட்டு போயிருக்கீங்க அவசரத்தில். இங்கே எடுத்து அடுக்கி வச்சுருக்குறோம். ஒரு பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறோம், திருப்பூர் சிட்டி பைபிள் சொசைட்டி. போகும்போது அந்த உங்கள் பைபிளை எடுத்துகிட்டு போங்க, டேபிளில் வச்சுருக்குறோம். அவசரத்தில் ஏதாவது போயிருப்பீங்க, உங்களுக்கு சில வேலைகள் கொடுக்கும்போது நீங்கள் அந்த வேலையை ஊழியத்தை உற்சாகமாக செய்கிற நேரத்தில் அதை நாங்கள் தெரியாமல் எடுத்து வச்சுருக்கலாம். ஆகவே அந்த பைபிள், இன்னும் முழு பைபிள் புது பைபிள் வேணும்னு சொன்னீங்கன்னா, என்னால் பைபிள் வாங்க முடியாது அப்படின்னா பாசமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான பைபிள் கிஃப்டாக கொடுப்பாங்க. கர்த்தர் நல்லவர். சரி, வாசிப்போம். நாளை இந்நேரத்தில், ஆமென், நாளை இந்நேரத்தில், அந்த வார்த்தை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலிசாவின் நாட்களிலே சீரியர்கள் சமரியாவை முற்றுகையிட்டார்கள். அந்த பட்டணத்தை சுற்றி வளைத்து கொண்டார்கள். இலங்கை, அதாவது நம் பாகிஸ்தான், இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் இந்த இடத்தையெல்லாம் திடீர்னு தீவிரவாதிகள் சுற்றி வளைப்பது போல சில பகுதியை, அந்த சமாரியாவை முற்றுகை போட்டார்கள். கடுமையான பஞ்சம், தேசத்திலே இதுவரைக்கும் கேட்டிராத, யாரும் பார்த்திராத கொடிய பஞ்சம். நானும் இவ்வளோ வருடம் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ நோய்களை பார்த்துருக்கிறேன், எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட சபையே மூடக்கூடிய அளவுக்கு இல்லை, சர்ச்சை மூடக்கூடிய அளவுக்கு ஒரு கொரோனா அது மறுபடியும் வருகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பார். இப்படிப்பட்ட ஒரு வியாதியெல்லாம் பார்த்ததே இல்லை. மாஸ்க்கு, கையை கழுவணும், பக்கத்துலேருந்து பேசக்கூடாது, கையை கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் இந்த இவ்வளோ தூரம் சேர்லாம் தள்ளி தள்ளி போட வேண்டிய சூழ்நிலாச்சு சர்ச்சில். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் மாற்றி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இங்கே சமரியாவில் அதே போன்ற ஒரு சூழ்நிலை, கடுமையான பஞ்சம், அதில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பஞ்சத்தின் உச்சம் எங்கு போயிற்று என்றால், பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு போயிடுச்சுங்க. புரியுதா? அவங்க சொந்த பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு போயிடுச்சு. பைபிள் இருக்கு, எவ்வளோ கொடிய பஞ்சம்ங்கிறதுக்கு அது காட்டுகிறது. கழுதை தலை கூட டிமாண்டாக இருந்துச்சான். ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கடைக்கு, மட்டன் கடைக்கெல்லாம் போனால் அந்த கோழி அந்த சிக்கனுடைய காலெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பான். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார். அந்த காலெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் சும்மாவே தூக்கி கொடுப்பான். அந்த தலையெல்லாம் சும்மாவே கொடுப்பான். இப்போது தரமாட்டான், டிமாண்டு. அங்கேயும் கழுத தலைக்கே டிமாண்டான். அப்போ ஆட்டுத்தலை கிடைக்க வாய்ப்பே இல்லை போல இருக்கு. அவ்வளவு கொடிய பஞ்சம்.
இப்போ ராஜாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஆட்சி பண்ணுற நாட்கள் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி, அந்த தேசத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் எலிசா. இந்த இந்திய தேசத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் அங்கங்கே ஒரு நல்ல தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே உள்ள ஏரியா எம்எல்ஏ எம்பிக்கள் எத்தனையோ பேர் இருக்கட்டும், ஆனால் அந்த பகுதிக்கு பாதுகாப்பு, அந்த பகுதிக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். காங்கயம் பகுதியிலிருந்து வந்திருக்கிற குடும்பத்துக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்கள ரொம்ப நாளாக அறிவேன், சின்னதுலேருந்து தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பல சபைகள் கட்டுவதற்கு உதவியாக இருந்த குடும்பம். இன்றைக்கு அவர்கள் நம் மத்தியில் குடும்பமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன சொல்றேன்னா, அங்கே கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிற தீர்க்க தரிசனமாய் பேசி தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிற ஒருவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் ராஜாவுக்கு கைட் பண்ணுவார், வழிகாட்டுவார். ராஜா இப்படி பண்ணுங்க, இதை செய்யாதீங்க, இது பண்ணுறதுனால தான் தேசத்தில் பிரச்சனை, போராட்டம், ஆகவே இதை மாற்றிக்கொள்ளுங்கள், விக்கிரகம் வேண்டாம், வழிபாடு சில வழிபாடு வேண்டாம், கர்த்தரை தெய்வம், அவரை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று அழகாக கைட் பண்ணி கொண்டு போவார். ஆனால் இப்போ சத்ரு முற்றுகை போட்டான் அந்த தேசத்தை. நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டது. தேவ பிள்ளையே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிஸ்னஸ், நம்முடைய சில நேரத்தில் ஊழியம் முற்றுகை போடப்படுகிறது. போன வாரம் நாங்கள் அப்படிதான் முற்றுகை போடப்பட்டது போல, வெளியே ஊழியத்துக்கு போக முடியல, ஜனங்களை சந்திக்க முடியல, முற்றுகை போட்டது போல சத்துரு முற்றுகை போட்டு நிலைமை நாளுக்கு நாள் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பெண் வந்து 2 பேர் பேசிக்கிறாங்க, 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. பா சிஸ்டர், இன்றைக்கு என் குழந்தைய சமைச்சு சாப்பிட்லாம், நாளைக்கு உன் குழந்தை அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க 2 பேரும். அவளும் சரின்ட்டா. இப்போ இந்த சிஸ்டர், இந்த சகோதரி தான் குழந்தைய சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த சகோதரிக்கிட்ட போய், இன்றைக்கி நேற்று என் குழந்தைய சமைச்சு சாப்பிட்டேன், இப்போ உன் குழந்தைய சமைச்சு சாப்பிடணும் கொடுன்னு சொன்னோன்னே அவ தரமாட்டேங்கிறா, மறுப்பு தெரிவிக்கிறா. இப்போ இந்த பிரச்சனை ராஜாவுக்கு வருகிறது, ராஜா காதுக்கு வருகிறது. அதை தான் நம்ம இங்கே இந்த சம்பவத்தில் நாம் பார்க்க முடியும். ராஜாவே எங்களுக்கு நியாயம் செய்யும், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. நேற்று இந்த பெண்ணுடைய குழந்தை சாப்பிட்டோம், எங்கள் குழந்தையை சாப்பிட்டோம், இப்போ அந்த அம்மா அங்கே நாங்கள் போட்ட அந்த என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட்டை மீறுறாங்க, பொருத்தனையை மீறுறாங்க, நீ நியாயம் செய்யும் என்று கேட்கும்போது இதுக்கெல்லாம் யார் காரணம் என்று சொல்லி ராஜா தன்னை உணராமல், தன் தவறை உணராமல் இப்பொழுது தீர்க்கதரிசிக்கு நேராய் கை நீட்டுகிறான். அவனை பிடியுங்கள், இதுக்கெல்லாம் காரணம் அந்த தீர்க்கதரிசி, அவனுடைய உடம்புல உயிர் இருக்கக்கூடாது என்று கோபத்தை தேவனுடைய பிள்ளை மேலே காட்டுறான். சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது நம்ம சில மேலே கோபத்தை காட்டுகிறோம், நம்ம தான் காரணங்கிறத நம்ம அதை உணர்வதில்லை. ராஜா தன்னை உணராமல் தேவ மனிதர்கள் மேல், தீர்க்கதரிசியின் மேல் கோபத்தை காட்டுகிறான். இவன் தான் பிரச்சனை காரணம் சொல்றான். நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அப்படி சொல்லிடக்கூடாது, நீதாம்மா உன்னால தான் அந்த பிரச்சனை, பிள்ளைகளை பார்த்து உன்னால தான் அந்த பிரச்சனை, அப்படி சண்டைப்படக்கூடாது. பிரச்சனைக்கு காரணத்தை கண்டுபிடித்து நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என்ன சொல்றேன்னா, எலிசா தன் ஆட்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறான். இப்போ தீர்க்கதரிசி வார்த்தை, இப்போ எல்லாரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு வார்த்தை வருகிறது. அதுதான் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த வார்த்தை எலிசா சொல்லவில்லை, முடிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொன்னது? யார் சொன்னதுமா? கர்த்தர் சொன்னார், எலிசா சொல்லவில்லை. இங்கிருந்து வருகிற வார்த்தை பரமானந்தம் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை எப்படி இருக்குது? பயங்கர பஞ்சம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு இருக்கிற பஞ்சத்தை நாளைக்கு செழிப்பாய் மாற்றப் போகிறது. ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தை, இன்றைக்கு பஞ்சம், நாளைக்கு அது செழிப்பு. இன்றைக்கு வறட்சி, நாளைக்கு அது செழிக்கும், செழித்தோங்கும். தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு விலைவாசி மிக நெருக்கடியாய் உள்ளது. அந்த வசனத்தில்
2ஆம் வசனம் 1-2 வாசிக்கும் போது அதுதான் வாசிக்கிறோம். விலைவாசி கடும் நெருக்கடியில் அங்கே இருக்கிறது. திருப்பூர் அப்படிதான் இருக்கு. நமக்கு பழகிட்டோம். வெளியூர்லேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ விலையா, தக்காளி இவ்வளோ விலையா, காய்கறி இவ்வளோ விலையா. அங்கே தான் விலைவாசி நெருக்கடியில் நாளை இன்னைக்கு விலைவாசி நெருக்கடி நாளை கம்ப்ளீட்டாக டவுன் ஆக போகிறது என்று கர்த்தர் பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்கிற தெய்வ பிள்ளையை, இப்போ நெருக்கடி சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு அதை கர்த்தர் நாளைக்கு அதை மாற்ற ஆண்டுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார். ஆமென். ஒரு பொருளை வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ விலையா அப்படின்னு கடைக்கு பாசமாக கூட்டிகிட்டு போனால் நான் இதை எடுத்துக்கன்னு சொல்லுவேன். அவங்க உடனே இவ்வளோ விலையா அப்படிங்குவாங்க. விலையை பார்க்கக்கூடாது. அவங்க உடனே முதல் இதை பார்ப்பாங்க, அந்த லேபிள் ஒட்டி இருக்கிறத பார்ப்பாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இந்த ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் சண்டே ஸ்கூல் பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போவேன் ஊழியத்துக்கு சைக்கிளில். காடுகளுக்கெல்லாம் போய் சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு கொஞ்சம் காணிக்க கிடைக்கும், சில்லற பைசாக்கள்லாம் இருக்கும். நேராக அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன். போனோன்னு நாங்கள் முதல் கையை எண்ணி பார்ப்போம், அப்புறம் விலைப்பட்டியலை பார்ப்போம். ஏன் மாவாட்டுறதுக்கு என்ன யாருன்னா மாட்டிக்கிட்டா பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அதை படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் சரி இவ்வளோ இருக்குது, இந்த இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம். இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. என்ன சொல்ல வரேன்னா, இப்போது எல்லாமே ஆண்டவர் அது நேற்று, இப்போ நாளை சீப் அண்ட் பெஸ்ட்டாக கர்த்தர் எல்லாம் மாற்றுகிறதை இந்த வசனம் காட்டுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பயங்கர பஞ்சம், பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம். போராட்டம் தான். அது பயங்கர போராட்டம்னா அது சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஊழியத்தில் வருகிறது, அதையெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். அங்கே ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, அவன் சொல்லுகிறான், வானத்தின் மதகுகள் திறந்தால் கூட நடக்காதுங்க, இந்த பஞ்சம் தீராதுங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்காதுங்க. இடம் திருப்பூரில் வாங்க முடியாதுங்க. அப்படிலாம் பேசுகிறோம்ல, இங்கே ஒருத்தன் அப்படி தான் பேசுகிறான். வானத்தின் மதகுகள் திறந்தா கூட நடக்காதுங்க, அற்புதம் நடக்காது, பஞ்சம் தீராது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். யோசித்து பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தைக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டுடைய வார்த்தை என்ன வருகிறது? ஆண்டவர் இன்றைக்கு கஷ்டம் பஞ்சம், நாளைக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றுறேன், அந்த பஞ்சத்தை நீக்கி சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு, விலைவாசி குறைந்து விடும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆனால் சூழ்நிலையை பார்த்தா அப்படி இல்லை. சில நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் உங்களை சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஜோயல் பாஸ் அது சொன்னாங்க, நம்மளுக்கு அது சம்பந்தமே இருக்காதுங்க. அது யாருக்கும் நடக்கலாம், நமக்கு நடக்காதுப்பா. அது பாஸ்ட்டுக்கு நடக்கலாம், நமக்கு நடக்காதுப்பா. இந்த வார்த்தைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைப்பா. இன்றைக்கு வர்ற வசனம் வேற யாருக்கோ பாஸ்ட் பேசிட்டு இருக்கிறார் அப்படி நம்ம நினச்சி அந்த வார்த்தைக்கு நாம் தகுதி இல்லைன்னு அப்படி விளைகிறக்கூடாது. அப்படிதான் இங்கே சூழ்நிலை இருக்கிறது. நமக்கு அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தோத்திரம், ஆண்டுடைய வார்த்தை வரும்போது எனக்கு இந்த பேசுகிற இந்த செய்தி, இந்த வார்த்தை எனக்கு சம்பந்தம் இல்லை, இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன்னை வாளாக்காமல் அப்படின்னு வார்த்தை வரும். நம்ம என்ன நினைப்போம்னா, என்னை தலையாக்க வேண்டாம், ஒரு வாளாவது இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இப்போ வாளுக்கு கீழெல்லாம் இருக்கேன், என்னை தலையாக்க வேண்டாம், இல்லை வாளாக்க கூட வேண்டாம், இல்லை அதை விட கீழே. வசனத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. சில வசனம் வரும்போது அப்படிதான் நினைக்கிறோம், இப்போ இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் ஆண்டுடைய வார்த்தை வரும். உடனே நம்ம 1000 மடங்கு வேண்டாம், இருக்கிற பேங்க் பேலன்ஸே சுத்தமாய் காலி, ஆண்டவர் 1000 மடங்குங்கிறார். இங்கே பேங்க் பேலன்ஸே நில். இப்போ வசனத்துக்கும் நம்ம இருக்கிற பேங்க் புக் எடுத்து பார்த்தா தான் தெரியும், ஏடிஎம் போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உண்ட
உன் குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேங்கிறார். அது கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை. சூழ்நிலை மோசமாய் இருக்கிறது, பஞ்சம் கொடூரமாய் இருக்கிறது, வல்லமையாய் வருகிறது. அதை விசுவாசித்தவர்கள் அனுபவித்தார்கள். ஒருத்தன் சொன்னா, வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்காதுன்னு சொன்னவன் அதை பார்க்க தான் செய்தான், அனுபவிக்கவில்லை. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் விசுவாசிப்போம். 100க்கு 100 அழகான பாட்டு, 100க்கு 100 உண்மையை நம்புவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரை முழுமையாய் நம்புவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். காலையில் ஒரு பாட்டு வந்துச்சு, நம்பத்தக்கவர். அதை ஒரு அடி பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடு. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பாடுங்க. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனமாறிட செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்ததை தடுப்பவன் யாரும் இல்லை. ஏகோ தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவர் உள்ளவரே, ஏகோவா தேவனே, பெருக செய்பவரே, எல் ஷடாய். அறிக்கை பண்ணுங்கள். ஓ ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு வாய்ப்பே இல்லை. சூழ்நிலை அப்படி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். அதை தான் கர்த்தர் இந்த காலையில் மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம சூழ்நிலையை பார்த்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நம்பாமல் போய்விடுகிறோம். ஆகவே இன்றைக்கு அன்றைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரசங்கிக்கிற எங்களுக்கு சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள உதவி செய்து எங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்போ உங்க கண்கள் பார்க்கிறதையோ, இப்போ உங்க காதுகள் கேட்கிறதையோ, இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிறதை வைத்து, இப்போ நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பிடாதீர்கள், கணக்கு போடாதீர்கள், எடை போடாதீர்கள். அப்படி பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அநேகர் அப்படி இல்லை, முடியாது, இந்த பிரச்சனை கர்த்தரால் தீர்க்க முடியாது என்றெல்லாம் நினைக்கிறேன். இல்லை இல்லை, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நேற்று எப்படி இருந்தீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்று அந்த இடத்துல அங்க வாசிக்கிறோம். ஆமென். அந்த வசனத்தில் மறுபடியும் 1வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். நாளை இந்நேரத்தில் சொல்ல, போதும் போதும், நாளை இந்நேரத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இன்னும் கொஞ்சம் சேர் தேவைப்படும் நினைக்கிறேன், ஆனால் போட இடம் இல்லை. வர நாட்களை விரிப்பு விரித்து உட்கார வைக்கணும் தான் இந்த இடத்த காலி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே கொஞ்சம் கூட நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை முற்றிலும் நம்பிக்கைக்குரியதாக கர்த்தர் மாற்றக்கூடியவர். ஆமென். இது எனக்கா நடந்தது என்று ஆச்சரியப்பட, கிரகிக்கத்தக்க அற்புதம் பாட்டு பாடணும். கிரகிக்க முடியா பெரிய காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் செய்ய வல்லவர்.
நம்முடைய சபைக்கு செய்ய வல்லவர். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சந்தரபாரியா கபாலபா. கிரகிக்க முடியா, நம்பவே முடியாத அளவுக்கு ஆமென், வானத்தின் மதகுகள் திறந்தால் கூட நடக்காது என்று சொன்னான். அவன் கண்களால் பார்த்தான். சொன்னவன் அதை அனுபவிக்க முடியல. அந்த சூழ்நிலைக்கு நீங்க போயிடக்கூடாது. நம்ம எல்லாரும் கண்களால் பார்க்க போகிறோம், அனுபவிக்க கர்த்தர் கிருபை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களிலே சில முறுமுறுத்தவர்கள் கானானை தூரத்திலிருந்து பார்த்தார்கள், உள்ளே போய் அனுபவிக்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நிலைமை வைத்து, உங்கள் சூழ்நிலையை வைத்து எடை போடாதீர்கள். உங்கள் பேங்க் பேலன்ஸை வைத்து எடை போடாது. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு நான் இடம் வாங்க முடியுமா? போன வாரம் ஒரு நல்ல வீடை பிரதிஷ்டை பண்ணினோம். அழகான ஒரு வீடு, சூப்பரான வீடு. வாய்ப்பே இல்லை. அவங்க வருமானத்துக்கு அந்த இடத்தை வாங்க முடியாது. அவங்களுடைய வருமானத்துக்கு அவ்வளோ அழகான வீட்டை கட்ட முடியாது. நான் அதை உள்ளே போகும்போது அதை தான் உணர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ அழகான ஒரு வீட்டை தந்திருக்கார். அவங்க ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிற, ஊழியத்துக்கு உதவியான ஒரு நல்ல குடும்பம். அதை தான் உணர்றேன். அப்போ தான் உணர்றேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது. பின்னாடி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. ஆண்டுடைய வார்த்தையும் வல்லமையும் பிரிக்க முடியாது. வல்லமையுள்ள வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. ஆமே. சங்கீதத்தில் ஒரு கர்த்தருடைய வார்த்தைன்னே வரும். அது எந்த சங்கீதம்? கர்த்தருடைய வார்த்தை கேதுரு மரத்தை, காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை. எந்த சங்கீதம்? எந்த சங்கீதம்மா பாஸ்டம்மா? 29 போதும். ஃபுல்லாகவே பாருங்க கர்த்தருடைய வார்த்தை என்னென்ன செய்யும் சொல்லி. இதில் ஒரு வசனம் இருக்கு. ஒரு பிரசவ நேரத்தில் ஒரு சகோதரி அந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்கிறது அப்படின்னு அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்கிறதே, பிறக்க செய்கிறதே அப்படி ஜெபம் பண்ணோன்னே அந்த சகோதரிக்கு அதிக வேதனை இல்லாமல், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சுகப்பிரசவத்தை கொடுத்தாராம். இப்படி கர்த்தருடைய வார்த்தை அங்கங்கே இருக்கிறது. ஆனால் சூழ்நிலையை பார்த்த டாக்டர் சொல்லுவாங்க, இல்லை கோயம்புத்தூர் கொண்டு போங்க, 1 ஹவரில் கொண்டு போங்க. குழந்தைய குடல் சுத்திருச்சு. அப்புறம் என்ன சொல்றாங்க? குழந்தைக்கு தலை புரண்டுருச்சு. அப்புறம் தண்ணி குடிச்சிருச்சு. உள்ள தண்ணி பத்தல. இங்கே அந்த முக்கியமான கருவியெல்லாம் இல்லை, கோயம்புத்தூர் கொண்டு போங்கன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் ஒரு குடும்பத்தார் சாட்சி சொன்னாங்க. வேதனை வழியே இல்லாமல் போனாங்களாம், அப்படியே படுத்தாங்களாம், குழந்தைய அழகாக பெற்றெடுத்தாங்களாம். சிலருக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தரார். கர்த்தர் நல்லவர். என்ன சொல்ல வரேன்னா, இங்கே அதை தான் பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம சூழ்நிலையை வைத்து நாம் எடை போட்டால் கஷ்டம். போயிட்டுருக்கிற சூழ்நிலையை பார்த்து, இப்போ நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிற சவால்களை நினைத்து உங்களை ஸ்தோத்திரம் வெயிட் போடாதீர்கள். இப்போ நம்ம என்னென்ன சவாலை சந்திச்சுட்டு இருக்கிறோம், இதெல்லாம் பார்த்தா நமக்கு நடக்குமா? சரி, யாருக்கும் நடக்கட்டும், சரி அவங்கதாவது அனுபவிக்கட்டும், நமக்கு வேண்டாம் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்ல விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொந்த வார்த்தையின் வல்லமை நேர்மாறாய் செயல்படும். இன்றைக்கு இருக்கிற ஸ்தோத்திரம், நீங்கள் நிச்சயம் நாளைக்கு வேற லெவல்ல இருப்பீங்க. ஆமென் சொன்னவங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமை நாளைக்கு வேற லெவல்ல இருப்பீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வேற லெவல்ல இருப்பீங்க. அது என்ன லெவல்னா? அது என்ன? அடுத்த வளர்ச்சிக்கு, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு. ஆமென். ஒரே லெவலில் இந்த அப்படியே ஒரே மாதிரி அப்படி இல்லாமல் அடுத்த லெவல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் இப்படி தான் வச்சிருக்கிறார். சகை மாதிரி
நான் லெவல் ஆகணும்னா ஹில்ஸ் அதிகமாக போடணும். சாம் பாஸ்டருக்கு அப்படி ஒரு ஆசை, ஆர்டர் பண்ணி இவ்வளோ பெருசு வாங்கி கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை போட்டுட்டு பாசமாயிட்டு போய் பார்த்து நின்றுட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். நானும் என்ன ஆகிட்டேன், அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன். பாசமா பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஆடுகளை மேய்த்தவன் எந்த டிகிரி இல்லை அவனுக்கு, 10 பேர்கிட்ட பேசுகிற திறமை இல்லை. வள்ளி அம்மா மாதிரி போலீஸ்கார்ட்டியே போய் சவால் விடுற வள்ளியம்மா பலன் அவனுக்கு இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவோட கூட இருந்தவங்க, அவங்கள்கிட்ட அவங்களோட இருந்து சாப்பிட்டு அவங்களோட வளர்ந்தவங்க. ஆமாம், நமக்கு ஒரு ஜெயலலிதா அம்மா உட்காந்துருக்குறாங்க. சரி, என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆடு மேய்க்கிறோம், அவன் என்ன பேசுவான், பே பே பே, ஓ என்ன இதுதான் வரும் வாயில். வேறு என்ன வரும்? புது பாஷை வருமா, புது கருத்து வருமா? ஒன்றுமே. அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா, அவன் நிலைமையை பார்த்தா என்ன மதிப்பிட முடியும்? ஆடு மேய்த்தவன் ராஜாவாக மாறினான், நம்ப முடியல. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, நம்ப முடியாதுங்க. கழுதை தேடி போனா, யாரை தேடி போனா? கழுதையை தேடி போனா ராஜாவாயிட்டான், நம்ப முடியல. சிறைச்சாலையில் இருக்கிறான், நேற்று நாளை அதிபதியாயிருக்கிறான், நம்ப முடியல. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம வாழ்க்கையில நம்ப முடியாததை கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய சபைக்கு நம்ப முடியாததை உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். இப்ப சூழ்நிலை படுமோசத்தில் வந்திருக்கிறோம், பயங்கர நெருக்கடியில் வந்திருக்கிறோம். கடும் பஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. வாய்ப்பே இல்லை, மழையும் இல்லை, காற்றும் இல்லை. ஆனால் பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப செய்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. அது மனித சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது என்பதை உலக மக்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாட்களிலே கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தூங்கி எழும்பும் போது மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம். போய் தூங்க போகும்போது வேதனையோட அழுகையோடு நீங்கள் படுக்கைக்கு போவீங்க. அடுத்த நாள் அப்படிதான் சொல்லி, நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தை கவனிங்கள். நாளைக்கு தூங்கி எழுந்து அடுத்த நாள் சில மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். சாட்சிகளை கேட்க போகிறோம். பாஸ்டர் தூக்கத்துக்கு படுக்க போகும்போது இந்த சூழ்நிலையில் பேசிட்டு அழுதுகிட்டு படுக்க போனோம், எழுந்த உடனே கர்த்தர் எல்லாம் மாற்றிட்டார் என்று சொல்ல போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரவு போய் பகல் வருவது போல மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். இந்த சூரியன் மங்கி அடுத்த நாள் பிரகாசமாய் எழும்புவது போல போன நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை சத்துரு மங்கச் செய்தான். ஆனால் கர்த்தர், நீதியின் சூரியன் உங்களோடு இருப்பதினால் மீண்டும் கர்த்தர் உங்களை எழுப்புவார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நடுப்பகல் வரைக்கும், அதுக்கு மேல டவுன் ஆயிட்டே போகும். இனி நம்முடைய சபை, நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் இப்படி தான் கொண்டு போவார் ஒழிய இனி சரிவு கிடையாது. ஆமென், அல்லேலூயா. மங்கின அனுபவம் கிடையாது. மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே யோசுவாவின் நாட்களிலே கர்த்தர் சொல்றார் பாருங்க, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன். நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த மணி நேரம் உங்களுக்கு அது நாளையா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்காய் காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. இப்போ செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே சிலர் கர்த்தர் அற்புதம் செய்ய தம்முடைய வல்லமை உங்கள் மேல் இறக்கி கொண்டிருக்கிறார். நீங்களே உணர்றீங்க. ஆமென். உடம்பு சிலுக்குதா, தெய்வ பிரசன்னம் உங்க மேல இறங்குதா, இன்றைக்கு கர்த்தர் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றார்,
கர்த்தருக்கு அம்மா 5 மணிக்கு ஆராதனையில் ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க. மோசேவோடு இருந்தது போல யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். ஆபேலையா இருந்த கர்த்தர் பசு பரமானத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி 5 மணிக்கு ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் பண்ணாங்க. உங்களை போல் நல்ல கூட்டம் இருந்துச்சு. நான் நினச்சேன் குளிர்காலம் வந்துருச்சு 5 மணி டல்லாயிரும் அப்படின்னு நினச்சேன். வெயில் காலத்துக்கு தான் 5 மணி வளர்ந்துட்டு இவ்வளோ பேர் வராங்க. ஆனால் 5 மணி குளிர் அதாவது வெயில் போனாலும் 5 மணி ஆராதனை குறையில் அதிகமாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் யோசிக்கிறான், எவ்வளோ வருஷம் காத்திருப்பது? 40 நாள் காத்திருந்த அவர்களுக்கு 4 நிமிஷம் காத்திருக்க முடியல. வனாந்திரத்தில் 40 நாள் காத்திருந்தார்கள். ஆனால் இப்போ 4 நிமிஷம் காத்திருக்க முடியல. அவங்க யோசிச்சிருப்பாங்க, அறுவடை காலம், தண்ணி இப்படி தான் ஓடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் அது தான். உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நினச்சிருக்கிறீங்க. இது கொஞ்ச நாள் இருக்க தான் செய்யும், இந்த கட்டையோடு தான் போகும், இது நம்மளை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகும், இந்த பிரச்சனை ஆட்டி படைச்சிட்டு தான் போகும், அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே என்ன நடந்தது பாருங்க. நான் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற அந்த யோர்தான் இப்படி இருக்கே, நம்ம சுற்றி போகிற அளவு ஏதாவது போகிற வாய்ப்பு இருக்குதா? அதுவும் வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, அடுத்த வேலையிலையாவது கர்த்தர் நம்மளை கொண்டு போவார், வேற ஏதாவது நடக்குமோ? அதுவும் நடக்கல. அதே பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். பிரச்சனை பார்த்து வேற வழியாக நம்ம பயந்து ஓட விட மாட்டார். அல்லேலூயா. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். அதை ஃபேஸ் பண்ணி அதை மேற்கொள்ள தேவன் இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான் நதிக்கு நாளைக்கு வழி இல்லை. காலையில் போய் பார்க்குறாங்க, தானாக வழி விடுகிறது. அல்லேலூயா. உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். அடுத்த நாள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தடை செய்து கொண்டு இருக்கிற எனக்கு என்னமோ நான் நல்லா போடுறேன், எங்கள் ஆண்டவர் ஒருத்தர் தான் ரசிப்பார். ஸ்தோத்திரம். ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாட்டு பாருங்க, அப்படி அந்த அடிகள் ஒரு அடி வந்துச்சு, அதை ஒன்று தான் கேட்க முடிஞ்சது. விட்டு கொடுக்காதவர். பாடுவோமா? ஒரு அடி பாடுங்க. என்னை பாதுகாப்பவர் நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கின்றவர். முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை தூக்கி சுமப்பார், நடத்துவார். ஆமென். அதுதான் அவருடைய வார்த்தை. இந்த பாட்டு கேட்டி வெளியே வரும்போது அந்த பாட்டை கேட்டுட்டு வந்தேன், அவ்வளோதான். அந்த பாட்டு, அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வார்த்தை சில நேரத்தில் பாடல். நேற்று நைட்டு ஒரு சோர்வு வந்துச்சு, அப்போ பார்த்தா சேர் போடுற ஒரு தம்பி ஸ்டீபன், அவர் ஒரு பாட்டை போட்டார் பாருங்க. பாடலாமா? நான் முடிக்கணும். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த பாட்டு ரொம்ப என்னை பலப்படுத்தினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை தாங்கினது. ஆகவே தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது கடக்க முடியவில்லை, நாளைக்கு கடப்போம். அதனால இப்போ முடியல, கடக்க முடியல, நாளைக்கு அறிக்கை பண்ணுங்க, நாளைக்கு. அல்லேலூயா. பொறுமையாய் காத்திருந்த காலம் முடிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி ஆக்டிவா செயல்படுகிற காலம். ஆமென். பாஸ்ட் வீட்டுக்கு வரலையே, வந்து சந்திக்கலையேங்கிறதுக்கெல்லாம் மாறப்போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்மளை அப்படி கட்டி போட்ட நாட்கள் இனி ஆக்டிவானா சுறுசுறுப்பா வேகமா செயல்படுகிற காலம் நாளை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் பெற்றுக்கொள்கிற காலம். நீங்கள் கேட்ட ஜெபத்தில் கேட்ட ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்கிற காலம். நாம் எதிர்பார்க்கிறதை சுதந்தரித்துக் கொள்கிற காலம்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? என் பிரச்சனையை மாற்றும், என் பலவீனத்தை மாற்றும். ஹல்லேலூயா. முற்றிலுமாய், அப்படியே தலைகீழாய். சொல்லுங்க, உங்க பிரச்சனை தலைகீழா மாறப்போகுது. ஆமே. தோசையை திருப்பி போடுற மாதிரி ஆண்டவர் அப்படியே திருப்பி போட போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நேற்றைய பார்த்த பலவீனம் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்படியா? இருக்காது. நேற்று பார்த்த பிரச்சனை நாளைக்கு, நேற்று பார்த்த சத்துரு நாளைக்கு எட்டி கூட பார்க்க மாட்டான். தேடியும் காணாது. நேற்று பார்த்த தோல்வி நாளைக்கு ஜெயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நேற்று நடந்த செலவு, வீண் செலவு, விரயம் நாளைக்கு ஆசீர்வாதமாய் லாபமாய் கர்த்தர் சேமிப்புக்கிற அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நேற்று ஸ்டாப் செய்யப்பட்டது, நிறுத்தப்பட்டதெல்லாம் நாளைக்கு வேகமாய் செயல்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நேற்று அழுதது போல நாளைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கு, அழமாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க. இன்றைக்கு தான் நம்முடைய கண்ணீர், இந்த ஆராதனையோடு அது முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிறார். நிச்சயம் உங்கள் சூழ்நிலை ஸ்தோத்திரம் ஏராளமான மாற்றங்கள் வரப்போகிறது. முற்றிலும் எதிர்மறையான மாற்றங்கள் வரப்போகிறது. இதுக்கு காரணம் எல்லாம் ஒரே காரணம், கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. ஆமென். என்ன செய்ய போகிறது? நமக்கு என்ன செய்ய போகிறது? சூழ்நிலைகளை ஏற்ற தேவனுடைய வார்த்தை நமக்கு தந்து கர்த்தர் அவைகளை மாற்றப் போகிறார். அந்த வார்த்தை எங்கு கிடைக்கும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்கிறோம், மாதத்துக்கு ஒரு முறை மாத்திரம் ராபோஜன் எடுக்க வர்றதில்லை. வாரம் வாரம் தவறாமல் வாங்க. இங்கே தான் அந்த வார்த்தை இருக்குது. கர்த்தர் சமூகத்தில் தான் இந்த வல்லமையுள்ள வார்த்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதில் கர்த்தருடைய சித்தம் என்ன, இங்கே வந்தால் தான் தெரியும். நீ என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கர்த்தர் சமூகத்துக்கு. இதில் கர்த்தருடைய வழி நடத்துதல் எப்படிப்பட்டது? இதில் போகலாமா? இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? இந்த பெண்ணை திருமணம் பண்ணலாமா? இந்த இடத்துல இடம் வாங்கலாமா? வீடு கட்டலாமா? தேவ சித்தத்தை அறிவதற்கு கர்த்தர் சமூகத்துக்கு வாங்க. நம்ம சில தீர்மானம் எடுக்கிறோம், தேவ சமூகத்தில் தான் நல்ல தீர்மானம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. வீட்டில் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் சரியா இருக்காது. நீங்கள் ஆலயத்தில் வந்து எடுக்கிற தீர்மானங்கள் அது நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. இதில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இதில் கர்த்தர் என்ன நமக்கு நன்மை உண்டாக்க போகிறார் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். உங்களுக்கு தேவ உத்தரவு என்ன, ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பதில் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மன புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மன புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். எல்லாரும் சொல்லுங்க, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். கைகளை உயர்த்தி எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே.
நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், எல்லாரும் ஆவியில் விடுதலையோட பொய் சொல்லிட மனம் மாறிட, மனம் புத்தியனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யார்? ஓ எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள